எங்கெல்லாம் ஆன்மீகம் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் குற்றம் குறைவாக இருக்கும். இந்த மேடையும் ஒரு ஆன்மீக மேடையாக இருந்தது. இன்னொன்று எங்கெங்கெல்லாம் நகைச்சுவை அதிகமாக இருக்கோ அங்கே நோயும் குறைவாக இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய நோயெல்லாம் ஒரு 4 ஆண்டு காலம் குறைப்பதற்கு சிரமம் இருந்தால் கூட மீண்டும் இதில் சங்கத்தில் சேர்ந்து மேலே அந்த விருதுகள்லாம் பெற்றவங்களாம் எதுக்காக உறுப்பினரை சேர்ந்தோம்னா உண்மையிலே நீங்கள் ஆகிய கூட்டிக்கிறதுக்காக ஒரு மருத்துவமனையில் சேர்ந்த மாதிரி ரொம்ப அழகு பாராட்டுகள். இங்க வந்திருக்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறந்த அறிவாளிகள். யாரெல்லாம் சிரிக்க பழகிறானோ அவன் சிரிக்க பிறந்த கவலை மறக்க பிறந்தவன் கிடையாது, வாழ்வை செழிக்க பிறந்தவர், இன்னும் புதுமையை படைக்க பிறந்தவன் அர்த்தம். அதனால அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி நிறைய நண்பர்கள்லாம் அவ்வளோ வந்திருக்கீங்க. ஐயா அவர்கள் கிருபானந்த அவர்களுடைய நண்பர் சுலோச் நாயகன் அவர்கள் நிறைய எத்தனை முறை நான் திருப்பூர் வந்தாலும் இது 5வது முறை 6வது முறை இந்த நிகழ்ச்சி வந்தால் கூட அதே கூட்டம், அதே ஆர்வம், அதே ஜோக்கு அப்படின்னு போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். மாற்றி ஏன்னா எங்கே எதை தினந்தோறும் 2 மேடைகள் பேசுகிறோம், எங்கே எதை பேசுகிறோம்னு தெரியாமல் ஒரு பேச்சாளர் யார் சிறந்த பேச்சாளர்னா எங்கே எதை பேசணும்னு தான் தெரிய தேவையில்லை. எங்கே எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே அவன் சிறந்த பேச்சாளர். அதனால் நாங்களாம் பேசும்போது பயிர் பேசுவோம். நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். நீங்களாம் இந்த வரப்போகிற நேரம் நான் எவ்வளோ நேரம் பேச போகிறது என் கையில் கிடையாது. நீங்கள் ரசிக்கிற பொருள் அரங்கம் முழுவதும் நம்பி அரங்கத்துக்கு வெளியும் நிறையா கூட்டங்கள் கேட்டதோடு நிற்கிறீங்கன்னா உங்களுடைய அன்புக்கு எத்தனை முறை நன்றி சொல்லலாம். பட்டு என்றால் காஞ்சி நகரத்தை சொல்வார்கள், பக்தி என்றால் ஆன்மீக நகரமான கும்பகோணம், மதுரை போன்ற ஊர்களை சொல்வார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு முத்து நகரம் என்றால் தூத்துக்குடியை சொல்வார்கள். ஆனால் நல்ல நட்பு நகரம் என்றால் நான் திருப்பூரை மட்டும்தான் சொல்ல முடியும். காரணம் இப்போ மதுரைனா மதுரைக்காரங்க மட்டும் இருப்பாங்கன்னா சேலம்னா சேலத்துக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. திருப்பூர்ல மட்டும்தான் எல்லா மாவட்டத்துக்காரங்களும் இருக்கிற அருமையான ஒரு சங்கம். பார்த்தீங்களா, எல்லாருக்கும் வேலையை கொடுத்து இருப்பிடம் கொடுத்து நாங்கள் இளைஞராக இருக்கும்போது சிறுவராக இருக்கும்போது காதலருடைய சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பூரை. எங்கள் ஊரை பக்கம் மதுரை பக்கமெல்லாம் மனசு பிடிச்சி என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வேலையை கொடுத்து இருப்பிடம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஊரில் அருமையான மக்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. கஞ்சத்தனம் இல்லாமல் கவலை இல்லாமல் ரைச்சங்க சார் ஒரு காலத்தில் தான் சொல்லுவாங்க, நேற்று இருந்த வெண்ணைக்கலப்பா, நேற்று இருந்த வெண்ணைக்கல் இப்பெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சிச்சு. நைட்ல இருந்தவே காலையில் இது சிந்திப்பை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பரவாயில்ல, என்னுடைய நிலைமை அப்படி ஆகி போச்சு. பெரிய சிந்தனை சொன்னா கூட விழுந்து சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அது எனக்கு ஏன்னா நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு தான் வேதாந்திரி மகரிஷி அவர்கள் நிறைய விஷயத்தை சொன்ன மாதிரி நிறைய பெருமக்கள் கல்வியாளர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கோயிலில் சென்று நீ பிரார்த்தனை செய்வது எந்த அளவுக்கு புனிதமானதோ அதே அளவுக்கு வாய்விட்டு சிரிப்பதும் புனிதமானது அப்படின்னு சொல்லி நிறைய பெருமக்கள் சொன்னீங்க. இந்த மேடையை முழுமையாக பயன்படுத்துங்கள். நான் ஏன்னா ஒரு தமிழ் வார்த்தை கிணத்துல விழுந்தேன், எங்க எதை பேசணுன்றதா சொல்றேன். காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் தமிழ் வார்த்தை நீச்சல் தெரியாம கத்துற அவர்கிட்ட படிச்சு போய் எட்டி பார்க்க, ஐயா தமிழையா நீங்களா இருந்து ஏன் எடுத்துட்டு வாரேன். உடனே அவன் தண்ணியை குடிச்சுக்கிட்டே, தம்பி ஏன் எடுத்துட்டு வாரேன் என்று சொல்லாது, அது இலக்கண பிழை. ஏன் எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும். நீ உள்ளே கிடைச்சாக உனக்கு போய் சொன்னே பாரு, இங்க போய் தமிழ் பாடம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால எங்க எதை நடத்தணும் ஒரு பேச்சாளர் எதை எங்க பேசணும் ஒரு விஷயம் சொல்லி பாத்தீங்களா. குழந்தை இல்லாத ஒரு அம்மாட்ட போய் தான் குழந்தைய பத்தி பெருமையா பேசுறது எவ்வளவு ஒரு மூடத்தனம் தெரியுமா. என் குழந்தை அப்படி செய்வான் நிச்சயமே, எப்படி பேசுவான் தெரியுமா அப்படின்னு சொன்னா அந்த அம்மா எவ்வளவு வருத்தம். இதுதான் இங்கிதம் இல்லாம பேசுது. அவன் அடுத்த வேலைக்கு டீ குடிக்க வழியில போய் 5 லட்சம் செக் போட்டு வரேன் அப்படின்னு அந்த மனசு எப்படி மனவை திருத்தி போயிடுவாங்க. எங்க இருக்குதான் உலகத்திலே சிறந்த பேச்சு எதை சொல்றாங்கன்னா, சிக்காகோல சுவாமி விவேகானந்த அவர்கள் ராம்நாத் சேதுபதி அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆன்மீகவாதி மாநாடு சிக்காகோல நடக்குது. எல்லாரும் அந்த ஆன்மீக மாநாட்டில் பேசுறவங்களா பயங்கரமா பேசுறாங்க. ஆனா நம்ம ஆளு காவி உடைய பார்த்துட்டு அவன் டைமே தரல, இவர் பேசி நம்ம கேட்கவா அப்படின்னு சொல்லி. உலகத்திலே சிறந்த பேச்சு இந்த வரைக்கும் இருக்குது தான் சார். விவேகானந்தர் தொடங்கணும்னா அவர் கொடுக்கப்பட்ட 5 நிமிஷத்துல 3 நிமிஷம் கைதுவாங்க. எதுக்கு தெரியுமா, எல்லாரும் தொடங்கும்போது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஆனா ஒரு ஆன்மீகவாதி எப்படி பேசுறதுக்கு விவேகானந்தர் ஆரம்பிச்சார். சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் எல்லாரும் 3 நிமிஷம் கைதுட்டாங்க. இப்பயும் அந்த வீடியோ யூடியூப்ல பாருங்க.
இதுதான் உலகத்தில் அந்த மாதிரி அன்பா பேசுற மாதிரி ஒரு அழகான விஷயம் எதுவும் கிடையாது. நீங்க எல்லாம் அவளை பார்த்து இன்னும் கொஞ்சம் விட்டா கடாப்புல போய் போட்டாட்டு பார்ப்போம் எடுத்துட்டு என்ன மூணாவது கொஞ்சம் சொத்தப்படா இருக்க முடியும். இதெல்லாம் தேவைப்படுது. நீங்க எடுத்துட்டீங்களே, நான் வர வருஷம் 6 வருஷமா எடுக்கிறாரு, ஒரு போட்டாக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. அவர் திருப்திக்கு அவர் எடுத்துக்கிறார். உண்மையிலே அவரை பாராட்டணும். போட்டோகிராஃபர் ஏன் பாராட்டணும்னா உலகத்திலே மக்களை சிரிங்க சிரிங்கன்னு சொல்ற ஒரே இனம் போட்டோகிராஃபர். எல்லாருக்கும் ஒரு சிறப்பு. பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு சிறப்பு எல்லாருக்கும் சாதாரண நினைச்சிடணும். அதனால மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்னுடைய நோக்கம் கூட. எடுப்பதா வாழ்க்கை என்றால் இல்லை இல்லை பிறருக்கு கொடுப்பதுதான் வாழ்க்கை. வதைப்பதா வாழ்க்கை இல்லை என்றால் இல்லை இல்லை அன்பை விதைப்பதுதான் வாழ்க்கை. இப்படிலாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்யணும்னா கஞ்சத்தனம் இல்லாமல் சிரிச்சிடணும். ஏன் தெரியுமா, என் இடத்துல நடக்கும் ஒரு கஞ்சியை கணத்துக்கு விட்டேன், காப்பாத்துங்க காப்பாத்துங்க மேல இருந்து விட்டேன், காப்பாத்துறேன் ஒரு 500 ரூபா கொடு. அவன் நீச்சுட்டே 500 ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு 300 ரூபா போட்டு எனக்கு சாப்பிட்ற எவ்வளவு விலையை குறைப்பானே, உனக்கு வேணா எனக்கு வேணா 400 ரூபா போட்டு இல்ல 400 ரூபா அதிகமா இருக்கேன் போயிட்டியா. வேற என்ன சீட்ல வரதுக்காங்க அப்பயும் எந்திரிச்சு எதுக்கு விலை என்ன ஊத்துறீங்க, இது 70 வச்சு சேலம் பண்ணிருக்கான். இதெல்லாம் எதுவுமே இருந்தாங்க. திருப்பூரோட ரசனை இப்படி. நான் சில ஊர்களுக்கு போகும்போது மெயினா தொடங்கும்போது ஒரு விஷயத்தை பேசுவேன். யாரெல்லாம் எங்க உட்காரக்கூடாது, நல்லா சிரிக்கிறவர் சிரிக்காத அது பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவேன். இந்த மேடை கொடுத்து அப்படி கிடையாது. ஏன்னா தாய் குலங்கள்லாம் இன்னைக்கு ஏன் 50 பேர் வந்திருக்காங்க யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு சீரியல் கிடையாது, அதனால வந்திருக்காங்க. உடனே பெண்கள் வந்திருக்காங்க, நான் ஒன்றும் பெரும் போட போறது உங்களை பத்தி எனக்கு தெரியும். ஏன்னா திருட வந்தவன் அவனும் உட்காந்து 3 சீரியல் பார்த்திருக்கேன் அந்த அம்மாவோட. அக்கா இப்படி செய்யறா கிழக்கா அவனுக்கு டீ போட்டு கொடுத்துருக்கு. ஒரு திருடெல்லாம் போயிட்டு வேலை வருவாங்கல்ல 5 நேரம் கழிச்சு வந்திருக்கான். ஏன்னா அப்படின்னா அங்க ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சு 2 படம் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தேன். அப்படின்னா எப்படி ஆயிடுச்சு பாரு. ரொம்ப சார் பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதா அந்த கைபேசி. ஆனா யாரையுமே பேச விடாம செஞ்சு விட்டது பாத்தீங்களா. மதுரையில அப்படி ட்ரெயின்ல போனாங்கன்னா உங்க ஊர்ல பழைய எப்படி இது எப்படி அது எப்படி பேசி அந்த 5 மணி நேரம் பையன் சந்தோஷம் போகும். அவை கொண்டு வந்த சாப்பாடு கொண்டு கொடுக்க. இப்ப அப்படி கிடையாது. கீழே தலையை குடிஞ்சால விழுப்புரத்துல எந்திரிக்கிறாங்க. அது எதுக்கு பேசுறதுல சார்ஜ் போடுறது சுவிட்ச் ஆஃப் ஆகி. இப்ப சொல்றேன், உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்க நினைக்கிறவங்க இப்ப இந்த இடத்துல கண்டுபிடிச்சலாம். 95 வயசு யாருக்கு தெரியுமா? இங்க யாரெல்லாம் பேசிக் மாடல் போன் வச்சிருக்கீங்க, இந்த 500 600 ரூபாய்க்கு ஒரு போன் இருக்கு நோக்கியா டபுள் சில பட்டன் வச்சிருக்க மட்டும் கைக்குங்க. பரவாயில்ல, இத்தனை பேர் வச்சிருக்கீங்களா? உங்களுக்குலாம் 110 வயசு. ஏன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் வராது, நல்லா 8 மணி நேரம் தூங்குது சார். தூங்குவது மாதிரி சிறந்த மெடிசன் எது கிடையாது. அந்த போன் வச்சிருக்காங்க ஒரு டென்ஷன். வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எதுவுமே இருக்கு. அந்த போனு யாருமே தப்பா போட்டோ எடுக்கல சார், யாரையுமே அனுப்பல. பாத்தீங்களா இவ்வளவு அழகான போன். அதுல என்ன வசதி தெரியுமா? 600 ரூபா தான் அந்த போனு. ஆனா 200 ரூபா ரப்பர் பண்ண சுத்திருப்பேன், பேட்டரி கீழே வந்துருப்பேன். பாத்தீங்களா போன் வந்தா இந்த ஸ்பீக்கர் வச்சு பேசுறது, இங்கிட்டு வச்சு பேசு. ஹலோ கேட்கா கேக்குது சொல்லு சொல்லு ஊருக்கே இருக்கு, அவனு கேட்காது. அதுல ஒரே ஒரு கேள்வி சின்ன ஏன் சொல்றேன்னா, எளிமையான விஷயத்துல எவ்வளவு அழகான விஷயம் இருக்குன்றக்காக அந்த போன் சார். ஒரே ஒரு கேம் இருந்தாலும் மதுரைக்கு சென்னை வரைக்கும் விளையாண்டே போய் ஒரே ஒரு பாம்பு மட்டும் எழுதிக்கிட்டே ஆமா பார்த்துக்கிட்டே ஒரு பிரச்சனை. அந்த போன்ல இன்னொரு விஷயம் சார், சார்ஜ் போட்டீங்கன்னா 10 நாளைக்கு செனப்பண்ணி மாதிரி உண்டு அதுவாட்டு. பாத்தீங்களா இதெல்லாம் அழகு. பேசிட்டு போறேன் அதே போன்ல பாருங்க. 600 ரூபா நீங்க இறக்காம நினைக்கிறீங்க, அதோட வசதி பாருங்க. பேசிட்டே போறேன், லாரிக்கார இடிச்சிட்டான், லாரி ஏறிச்சு அந்த போன் மேல. லாரி போன பின்னாடி எடுத்து அப்புறம் வேற நம்ம கூட ஏன் சொல்றேன்னா, பெரியவங்களாம் மருத்துவம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் பேசின வீடியோ, சதீஷ் அவர்கள் போன்ற சொக்கலிங்கம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அவர்களுக்கெல்லாம் இதே நோய் பார்த்தவர். அவர் சொல்றாரு, நீங்க 95 ஆண்டுகள் வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் சிரித்துக் கொண்டே மகிழ்ச்சியா இருப்பதை தவிர வேற எந்த வழியுமே என்று ஒரே வரை சொல்லி முடிக்கிறார். அந்த பணியை செய்வதுதான் திருப்பூர் நகைச்சுவை மன்றம். இங்க உங்களை உறுப்பினராக்கி கொள்வீர்கள். இங்க வந்திருக்கிற எல்லாருமே சிரிக்க தெரிந்தவர்கள், பிழைக்க தெரிந்தவர்கள். பாருங்க சார், டாக்டர் ஒரு நிமிஷம் சிரிச்சாலே ஒரு சொல் ரத்தம் ஊறுன்றார். நீங்க ஒரு மாதிரி சிரிக்கீங்க, பார்த்துருங்க. எதுக்கு பக்கத்துல காது கிட்ட செம்பும் வச்சுக்க, ரத்தம் ஓவரா ஒளி காதுகளை ஒழிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் வேணும் சார். இந்த இது என்ன கிடைக்கும்
உலகத்திலே கோடீஸ்வரர் யார் நினைக்கிறீங்க? ஆப்பிள் கம்பெனி ஓனர் என்ன சொல்லிட்டு போயிருக்கா தெரியுமா? தன்னுடைய 58 வயசுல இவ்வளவு கோடீஸ்வரன், உலக நாட்டுக்கே கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய நான் 50 இவ்வளவு பொருளாதாரம் கேட்டேன், ஆனா இந்த பணத்தினால் என் உயிரை என்னால் காப்பாற்ற முடியவில்லை அப்படின்னா, அவன் பணம் இருக்காது கூட சந்தோஷமா இருக்காங்களா? கிடையாது. அதனால சொன்னாங்க அது மனம் சார்ந்த விஷயம். மகிழ்ச்சி மனம் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம் இல்லை. இருக்கிறவங்க தான் கோடீஸ்வரன். நான் சொல்லி பார்த்தீங்களா, ஒரு ஊர்ல தாசில்தார் வீட்டோட நாய் செத்து போச்சு சார். தாசில்தார் வீட்டு நாய் செத்துக்கு அந்த ஊர்ல 2000 பேர் வந்து விசாரிக்கிறாங்க. ஐயோ அவ்வளவு குறைக்குமே அவர்கிட்ட. அப்ப நாய் ஒவ்வொன்னா குறைக்கும். என்ன காரணம்? தாசில்தார் வீட்டு நாய். அடுத்த வாரம் தாசில்தாரே செத்து விட்டார். ஒரு நாய் அந்த போவாங்க. இது என்ன இருக்குது? இதுதான் விஷயம். அப்படியா எதை நோக்கி இருக்கோமோ நம்ம வணக்கம் சொல்றோம். அவருடைய பதவிக்காக வணக்கம் சொல்றது ரொம்ப அழகான தருணமா எனக்கு இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. நான் போறது சொல்லி பார்த்தீங்களா, இங்க மட்டும் ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் பேசுறாங்க. அவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இல்லாம எங்க ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் சொல்லி இளைஞர்கள் பயன்படாதவர்கள் அல்ல, அவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள் இருக்கலாம். ஆனா இந்த மேடையை பொறுத்த மட்டுக்கும் நான் மனசு விட்டு சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாத்தையும் கள்ளங்கடப்படாத 3 செகண்ட் ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சுக்கலாம். காது வழியா கேட்டு மூளைக்கு செலுத்தி உடனே வாய் வழியா 3 செகண்ட் உடனே சிரிக்கிற அளவுக்கு 110 வயசு. இங்க எல்லாரையும் பார்த்தோம், எல்லாரும் 110 உடனே சிரிக்கிறதுக்கு 110. அதே பருக்கு முடிக்கிற அளவுக்கு பங்குடி வரையும் 110 பங்குடி நீங்க முடி பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான மேடையா. ஏன்னா ஒண்ணு வேணாம் சார், உலக நாடுகளில் பாதி நாடை தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்து அலெக்சாண்டர் என்ன சொன்னா தெரியுமா? தன் தளபதி எல்லாம் கூப்பிட்டு நோய்வாய்ப்பட்டிருக்கப்ப, நான் இன்னைக்கு ரொம்ப காலம் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், நான் இறக்குறப்ப நீங்க 3 விஷயத்தை செஞ்சாகணும். என்னுடைய சவப்பட்டியை 4 பக்கம் தூக்கிட்டு போறவர் மருத்துவராக இருக்க வேண்டும். என் சவப்பட்டி போற வழியெங்கும் நகைகள், பொண்ணும் பொருள், பணத்தை வீசிக்கொண்டே போகணும், தூக்கிக்கொண்டே போகணும். என்னுடைய சவப்பட்டி உள்ள அடக்கம் செய்யறப்ப என்னுடைய 2 கைகள் வெளியே வைத்து சவப்பட்டியை மூடுங்க. ஒரே குழப்பமா இருக்கு. எவ்வளவு பெரிய மருத்துவர்கள் இருந்தா கூட, எவ்வளவு வசதி படைத்தவா இருந்தா கூட, மருத்துவர்களாலே காப்பாற்ற முடியாத ஒன்று என்றால் அது உயிர் தான் என்பது மக்கள் தெரியட்டும். அதற்கு நகையெல்லாம் இப்படி ரோட்ல போட சொல்றீங்க. எவ்வளவு பொருளாதாரத்தை பெற்றவனும் தான் போகும்போது அது கொண்டு செல்ல முடியாது என்பதை மக்கள் தெரியட்டும். அதுக்குதான் என் கையை வெளி வைக்க சொன்னேன். இவ்வளவு நாடுகளை என் கண்ட்ரோல் கொண்டு வந்து போகும்போது எதை கொண்டு போகிறதுக்கு என் கையை வெளி வைக்க சொன்னார். பார்த்தீங்களா, அது மாதிரிதான் முழுக்க எல்லா சீவராசிக்கும் வாழ்க்கையை ரசிக்க தெரியுது மனுஷனை தவிர. சின்ன விஷயத்துலாம் டென்ஷன் சார். ஒருத்தர் சிம்பிளா தான் கேட்டேன், என்ன நீங்க டென்ஷன் ஆவீங்களாமே தான் கேட்டேன். சொல்லப்படுத்தேன் டென்ஷன் ஆவீங்க கேட்டது டென்ஷன் ஆயிட்டாங்களா? உண்மையிலே சொல்றேன், எங்க அப்பா 88 வயசு வரைக்கும் ஆஸ்பத்திரியே போகல சார். என்னன்னா ஜாலியா இந்த பேத்திமாரி கட்டல் கிராமத்தில் அவர் ஒரு வீடியோ வரணும், ஜாலியா செஞ்சுட்டே இருப்பார். அதுதான் நல்ல அவருக்கு ஒரு நகைச்சுவை உண்டு. பாத்தீங்களா, யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவர்களெல்லாம் மருத்துவர்களுக்கு நேரம் ஒதுக்கீங்க. பாத்தீங்களா, அதான் கண்ணாசன் ஒரு மெடிக்கலை பார்த்துட்டு இந்த 5 பேருக்கு தான் தமிழ் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் நான் வாட்ஸ்அப் அந்த ஜோக் அனுப்பி விடுறேன். நீங்க ஒரு வாரம் உட்காந்து படிச்சுட்டு அப்புறம் எனக்கு பதில் போடுங்க. ஆமா, அது மாதிரி அவங்க கை தட்டுறாங்கன்னா நான் பொதுவாக கை தட்டுங்கன்னு சொல்றது சில மேடைகள். ஆனா நீங்களா அந்த கரெக்டா உண்டு, அதை நான் விரும்புறதில்லை. எனக்கு என்னன்னா நீங்க ரசிக்க இப்படி பிச்சை வைத்து கை தட்ட வர வேண்டிய அவசியம். இதுக்கு நான் 3 நாள் கலைக்கு போய் படைச்சிருக்கேன். ஒரு மனுஷன் முறையில் அங்க ஒரு போன இல்ல. உண்மையிலே சொல்றேன் சார், ஏன் டாக்டர்கிட்ட போனா சிக்கல்னா, ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனா டாக்டர் உட்கார்ந்துமே டாக்டர் சொன்னார், மெதுவா கையை தூக்குங்க, அப்படியே இறங்குங்க, காலை நீட்டுங்க, இடிக்குது உள்ள மடக்குங்க, முதுகு காட்டுங்க, சட்டை கலட்டுங்க, மூச்சு விடுங்க, காட்டுங்க, பல்ல காட்டுங்க, நாளைக்கு பல்ல வளர்க்குங்க, வாயை மூடுங்க, மூக்க காட்டுங்க, முடிய வெட்டுங்க. 3/4 நேரம் கழிச்சு பக்கத்துல வந்து என்ன செய்யுது அவங்க என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்து முதலே சொல்ல முடியாது, நீ முதலே கேட்க முடியாது. இன்னொரு கையை விட்டு கால் விட்டு வீட்டு 3/4 நேரம் எது பேசுறோம் அதை பேசு. இதுதான் சார் சொல்றேன். இது உங்களுக்கு தேவையா? இசையோடையும் மன அழுத்தம், மன இருக்கிற ஆட்கள் இசையோடையும் நகைச்சுவோடையும் உங்க
கேட்பார். பிபிசி வாத்தியம் சவுந்தரராஜன் நீங்க வாட்டுக்கு இன்னைக்கு உள்ள பாட்டு இதே வெளியே வந்துடும். அதையும் மெல்லிசான பாட்டுங்க. இதுதான் சொல்றது. இசையோடு நல்ல நகைச்சுவை ரசிப்பது. அதுதான் மருத்துவ சொல். ஏன்னா இன்னொரு டாக்டர் போய் உட்காந்துருந்தேன். அப்பதான் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று வாங்கிட்டு போறோம் மிஷின். ஆளுங்களை இருந்திருப்பாங்க. போய் ஒருத்தர் உட்காந்து மட்டமெல்லாம் கீழே போட்டு 16 தையல் ஆப்ரேஷன் பேச அடிவத்தில் சுருக்கு சுருக்குன்னு சொன்னதுக்கு 16 தையல் போட்டுட்டு அவங்க ஒரு பிளாஸ்டிக் சேர்த்து உட்கார வச்சு செப்பு நிறைய தண்ணியை கொடுத்துருக்காங்க. இதை குடிங்க அப்படின்னு. இப்போ தையல் போட்டீங்க எதுக்கு இவ்வளவு தண்ணியை குடிக்க சொல்லி குடிங்க எங்கேயாவது ஒழுதான் பார்ப்போம். சடனால் உடச்சு ஓடிட்டேன். ஒழுதான் பார்த்துதான் எங்க புத்தரா மாதிரி பேசிக்கிட்டேன். இதுதான் ஏன்னா நிரம்ப அழகா ரசிக்கிறேன். நான் நிரம்ப நிகழ்ச்சி சில இடங்களில் கருத்துக்களுக்கு சொன்னா கேட்க மனநிலை இல்லாமல் ஒரே ஒரு இடத்துல கருத்து நிறுத்து அதுக்கடுத்து என்னால் தொடர முடியுமா சார்? எல்லா பரிசுலாம் மனுஷன் சொல்ல முடியாது சார். சார் காலில் சின்னதாக ஒரு நெருஞ்சி 0.0 மில்லி அளவு இருக்குமாக்கு உயரம் நெருஞ்சி முள்ளு குத்துறதுக்கு டாக்டர் என்ன செப்டிக்காயின்னு சொல்லி டாக்டர் காலில் ஒரு நெருஞ்சி முள்ளுன்னு சொல்லலை. குறுகுறு எடுத்து போய் படுக்க வச்சு போல ஒரு எதிர்மாவும் முடியல. திரும்பி பார்த்தா இங்க ஒரு 17 பேர் உட்காந்துக்காங்க. அதே தெர்மாமீட்டரோட ஒரு ஆளை கூப்பிட்டு என்னையா கொடுமை பார்த்தியா ஐயா காலில் முள்ளுன்னு வந்து அதுக்கு போய் தெர்மாமீட்டர் சம்மந்தமா வைப்பாங்களா சார்? அவன் அப்போ தெர்மாமீட்டர் எடுத்துட்டு சும்மா இருக்கியா நீயாவது காலில் முள்ளுன்னு வந்தீங்க. நான் கொரியர் கொடுக்க வந்தேன். காலையில் 9 மணிக்கு வந்தேன். மணி 3 ஆச்சியா கொரியர் உட்காந்துருக்கேன். அவன் பொழுது உட்காந்து பார்த்து தெர்மாமீட்டர் கடிச்சா பார்த்து இதுல இருந்து என்ன தெரியும் டென்ஷன் இறைவனே சொன்னார். கஷ்டமா இருக்கு கடவுள் சொல்றேன். கடவுள் சொல்லிட்டார் எப்பா ரொம்ப கஷ்டம் போட முடியும். உங்க கஷ்டத்தெல்லாம் பைக்குள்ள போட்டுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த கிரவுண்டுக்கு வந்துருக்கு. இதுல யார் கஷ்டம் கம்மியா இருக்கோ சின்ன பையா இருக்கோ அந்த பையன் எடுத்து வந்துருக்கு. வாங்க 6 மணிக்குள்ள துணுன்னு கூட்ட கூட்டிட்டேன். பார்த்தா ஒருத்தர் பையன் ஒருத்தர் கட்ட பை ஒருத்தர் சாக்கு ஒருத்தர் யூரியா சாக்கு கட்டிட்டு குடும்பத்தோடு நிற்கிறாங்க. இப்ப லைட்டை போட்டு அமர்த்துவோம். யாரோட பை சின்னதா இருக்கோ அதை எடுத்துக்கு உங்க கஷ்டத்தை கொடுத்துட்டு சின்ன கஷ்டத்தை போட்டு அமர்த்திருக்காரு. அதே பை அவனே வச்சுட்டு இருக்கேன். இதே போதும் சார். அவன் என்ன பெரிய யூரியா ஜாக்கில் கட்டிட்டு இருக்கிறேன். அதுக்கு என் மஞ்சள் பைய பரவாயில்ல போலயே. இதுக்கு இடையில வந்து எதுவுமே நம்ம அப்படி ஸ்டைல சுமப் பண்ணிட்டு இருக்கிறேன். கடவுளுக்கு அதிர்ச்சி. நம்மளுக்கு டென்ஷன் வருது. தம்பி எங்க உன் கஷ்டத்தை எங்க உன் பையன் 2 லோடு ஏற்றிருக்கேன். வரும்போது வண்டி கொடை வண்டி அடிச்சிருச்சா பார்த்தீங்களா? இதான் சார் இதை கேட்டுக்கிட்டா எல்லா இடத்துலையும் டென்ஷன் நம்மளோட அதிகமாக இருக்கு. அதனால இருக்கிற வரைக்கும் சொல்றோம்ல வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போது 35 வயசு அப்பதான் விவரம் புரியும். வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்போது 45 இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்போது 55 எப்படிதான் என்ன 65 சோழியம் முடிஞ்சு வாழ்க்கை எதுவென்று தெரியாத போது தொடங்குது. எல்லாம் தெரியும் போது வாழ்க்கையை முடியிருக்கிறாங்க. இந்த மேடையில இந்த விழாவை நடத்துறவங்க ரொம்ப பாராட்டணும். எத்தனை விதத்தில் முயற்சி பார்த்தீங்களா? தனக்காக வாழ்வது இன்பம், பிறருக்காக வாழ்வதுதான் பேரின்பம் தான். இந்த மாதிரி பிறருடைய முகத்தில் மகிழ்ச்சி பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி ஆனந்தம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் கை கொடுத்துட்டு 2 பேர் விரல எட்டி பார்க்குறேன் சார். 5 வரது கண்ணு என்ன விரல ஒருத்த முடிவு போயிடுவான். மனிதனே குறைஞ்சிருச்சு சார். மனிதர்கள் கூட்டிட்டு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை மரத்திலிருந்து விழுந்துட்டா 300 பேர் போட்டாங்க தூக்குறது. இன்னைக்கு ஒருத்தர் 2 வீலர் விழுந்து கிடைக்க ரோட்ல 2 வீலருக்கு இறங்காமலே கேட்கிறேன் என்னாச்சு? ஒரு ஆள் இறந்துட்டார். ஒரு ஆள் தான் எத்தனை ஸ்பாட் 15 பேர் சார். அது ஒரு பொருட்காட்சி மாதிரி பார்க்கும். மழையிலே மாறிச்சு. எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது இவ்வளவு நேரம் பேசுறோம். யாராவது செல்போன் எடுத்தீங்களா? யாராவது வாட்ஸ்அப் பார்த்தீங்களா? எங்களவே ரசிக்கிறீங்க, என்னையே பார்த்து அப்பதான் பேசுற அளவுக்கு சந்தோஷம். அன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஆள் போன் எடுத்தார். என்னது 85 பேர் எந்திரிச்சு ரோட் ஓடிட்டாங்க. என்னன்னு சியோல வந்து 200 பேர் ரீசார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரோட்ல ஓட வேண்டாமா சார்? இதுதான் ரசனை. இப்படிதான் ரசிக்கணும். என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்களா? மரத்தை வந்து செல்லரிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். செல்லரிச்சுன்னா அந்த ஆலப்பழம் கீழே விழுந்து கரை நினைக்கிறத சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு மனுஷனை செல் அரிச்சிருச்சு. இந்த செல்போன் தான் அரிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி புத்தகம் வாசிக்கிற திறன். இன்னைக்கு இளைஞர்கள் புத்தகம் வாசிக்கிறதே போயிடுச்சு. பார்த்தீங்களா? நூலகமே ஒரு காலத்தில் வீடு கட்டும் போது கிச்சன் இல்லாமல் கட்ட மாட்டாங்க. அப்புறம் டாய்லெட் இல்லாமல் கட்ட மாட்டாங்க. இனிமேல பூஜை இல்லாமல் கட்ட மாட்டாங்க.
தயவுசெய்து இனிமேல் வீடு கட்டிங்கன்னா ஒரு சின்ன புத்தகரை வைக்காமல் நீங்கள் வீடு கட்டாதீங்க. அது எதிர்காலத்துக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வாசிக்கிறது ரொம்ப குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா. எல்லாமே செல்போன் தான். எனக்கு இந்த வருஷம் பிறந்தோடனே வருஷத்தில் முதல் நாள் 6 மணிக்கு சாமியை கும்பிட்டு வெளியே வர டபக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், சாமியை கும்பிட்டு தொடங்கு. ஆஹா, வருஷத்தில் முதல் ஒருத்தர் வாழ்த்து அனுப்பியிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்குற ஒருத்தர் அனுப்பியிருக்கேன். சார் கிரைண்டரில் அரிசி போட்டா மாவு, வாயில் அரிசி போட்டா சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு. வாயில் அரிசி போட்டு எவனா புத்தாண்டு வாழ் சொல்லுவானே, எனக்கு ஒரு வெளிக்கு அந்த வருஷத்தில் முதல். இதுக்கு தான் இந்த செல்போன் எதற்கு திறந்தாலும் நெகட்டிவாகவே இருக்கு. இந்த கொரோனா டைத்தில் பார்த்தீங்களா, கொரோனா டைத்தில் உண்மையிலே ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் ஒரு மருத்துவர் சொல்லியிருப்பார் தகவல். உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கூட வேண்டுமா, நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க. வேற சேனல் பார்க்குறேன். இம்யூனிட்டி பவர் கூட வேண்டும் என்றால் சீரக தண்ணி குடிங்க. அதில் இம்யூனிட்டி பவர் கூட மஞ்சள் தண்ணி குடிங்க. அவன் பார்த்து டென்ஷன் ஆகி யாரையும் வச்சு முடிச்சிட்டேன். என்ன டென்ஷன் குடிக்கும், அது விஷம், இதவே குடிக்கணும், ஒரே தீர்வா போயிட்டோம். ஆனா அதே இடத்துல ஒரு மருத்துவர் சொன்னார், உண்மையில என்ன பண்ணீங்க, இந்த மண்டலத்துக்கு பொருந்தும். என்ன சொன்னா தெரியுமா, இந்த இம்யூனிட்டி பவரோட ஒரு இம்யூனிட்டி பவர் நல்லது சார். அந்த டாக்டர் சொல்றாரு, உடல் குலுங்கி ஒரு விஷயத்தை கேட்டு உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி ஒரு அளவுக்கு சிரிக்கிறான் பாருங்க, அவனுக்கு தாங்க சிறந்த இம்யூனிட்டி பவர். இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு 4 ஆரஞ்சு பாட்டில் சாப்பிட்டு சமம். அவ்வளவு கொரோனா டைம்ல அவ்வளவு விஷயம் எல்லாமே யோசிச்சு பார்த்தா சின்ன சின்ன வித்தியாசம் தான் சார். இம்யூனிட்டி பவர் எதுவுமே பேசுற பார்த்தா நம்ம இங்கே இருந்துருப்பாங்க. ஏழை பணக்காரன் பெரிய கோடீஸ்வரன், சின்ன வித்தியாசம் தான். எல்லாத்தையும் பேசி பாருங்க, சிம்பிளா முடியும். ஏழை பணக்காரங்க என்ன வித்தியாசம், 10 கோடி வச்சிருக்கவனுக்கு வெறும் 150 ரூபா வச்சிருக்க வித்தியாசம் கிடையாது. ஏன் தெரியுமா, ஒருத்தர் நாயா அழைச்சானா ஏழை, ஒருத்தர் நாயோடய அழைச்சானா பணக்காரன். இதை நினைச்சா நம்மளுக்கு இருக்கு சார் டென்ஷன். பாத்தீங்க, அதாவது 4 வீட்டில் கலெக்ட் பண்ணி சாப்பிட்டா பிச்சைக்காரன், இதை சாப்பிட்டு செலக்ட் பண்ணி சாப்பிட்டா 500 தினந்தோப்பு இருக்கும். டாக்டர் சொல்லியிருப்பாரு, எதையும் சாப்பிட்டாங்க, ஒரு இளநீ குடிச்சிங்க, மைக் செட் புக் பண்ணி மேலாம் புக் பண்ணிருக்கு. அவர் அவ்வளவு சுத்தம் இருக்கு சார். ஒரு இட்லி எந்த சட்னி வைக்காம பார்த்துட்டு மூடி வச்சிருக்கேன், சாப்பிட கூட சொல்றேன். அப்படி வந்துச்சு சார். அன்னைக்கு 2 பேரும் உட்காந்து என்ன பேசுறாங்க கிராமத்தில், வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா, மறுபடியும் என்ன செய்றாரு, இல்ல சம்பளம் எங்க இருக்காரு தெரியல, அது வாட்டி பேசு. ஒரு நாள் இன்னைக்கு 2 பேரும் உட்காந்து என்ன பேசுறது, வாங்க வருவோம், உங்களுக்கு எவ்வளவு, உங்களுக்கு 400, உங்களுக்கு நம்மளுக்கு 200, சுகர் ஏதாவது ஏக்கர் வாங்கி போட்டு வாங்கிருக்கீங்க, வாங்க ஒரு டீ சாப்பிட்டு கடைசியா போயிடும். எனக்கு முயற்சி மறுபடியும் ஒரு டீ சாப்பிட்றீங்க, 4 மணிக்கு அடக்க மாட்டாங்கல்ல, சரி வாங்க ஒரு டீ சாப்பிட்டு சீனி போடுறோம், சீனி போடுறது வாங்கி அடிச்சு போடுறோம். நான் வாக்கிங் போறேன் சார், எங்க வீட்டுக்கு திருப்பூர் தெரிஞ்ச வீடு வாக்கிங் போறேன். ஒருத்தர் வந்து என்ன சார் சுகரா அப்படின்னா, இல்லை சும்மா சும்மா இருக்க, வயசு என்னது 42 வந்திருக்கும். நீங்க கொஞ்சம் விவரமா பிஸியா இருக்க பார்க்கல. இல்லை சார் நீங்க பார்க்க லேப்ல பார்த்தேன் சார், எனக்கு வரல சார். சில லேப்ல டூப்ளிகேட் லேப் சார், நீங்க நல்ல லேப், உங்களுக்கு 420 கொண்டு போயிட்டாங்க. எனக்கு என்னன்னா அவங்க கூட நடக்கிற ஒரு ஆள் வேணும். சரி வேற யாரும் வாக்கிங் போறேன், வாக்கிங் போயிட்டு திடீர்னு ஒரு டூலர் முன்னுக்கு நிறுத்தினேன் சார், நான் உட்கார்ந்து நான் நடந்து போய்க்கிறீங்க, வாக்கிங் நடந்து போவீங்களா, அப்புறம் உட்கார வச்சு வீட்டில் இறக்கி போயிட்டேன் சார். இது வரைக்கும் 5 நாள் போயிருக்கேன், 5 நாள் வீட்டில் வந்து இறக்கி வைக்கிறேன். என்ன செய்யும், அதுக்காக சொல்றேன் ஆரோக்கியம் மாறி சார். அந்த காலத்தில் ஜிம் இருந்துச்சா, உடற்பயிற்சி கூடவே கிடையாது. நம்ம முன்னோர்கள் வயலுக்கு அப்படியே 4 வீட்டுக்கு போய் அழகான ஆரோக்கியம். அதான் பெரிய அமைச்சர் பார்க்குறேன், அந்த ரோட்ல வாக்கர்ஸ் கிளப்னு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு ஒரு 50 பேர் ஒன்றா சேர்ந்துறாங்க. 7 மணிக்கா ஷூ சாக்ஸ் போட்டுக்கிட்டு சவுண்ட் அதிகமா இருக்கு, பெட்ரோல்ஸ் கம்மியா இருக்கு. கையை பேசினா மூவ் ஆக மாட்டேங்குது. என்னங்க நான் வலது போனா வலது இடம் போகும்போது நான் ஒன்று சேர்த்து வெறுப்பாட்டா இருக்கேன். என்னங்க கிளம்பிட்டீங்க, கிளம்பி போல சார். யார் சொல்ல டாக்டர் அவருக்கு பின்னாடி வர சார் பூராமே சார் ஒரு இதெல்லாம் வகுத்து என்ன 14 வருஷமா வாக்கிங் போறேன்,
ஸ்கூட்டி எடுத்துட்டு தினம் ஜிம்முக்கு போகுது. என்னடா ஜிம்முக்கு போதே வெயிட் குறையுது பார்த்து நான் ஒரு நாள் பின்னாடி ஃபாலோ பண்ணியே போறேன். என்னடா இது ஜிம்மில் செய்ய பார்ப்போம். ரெண்டும் போயிட்டு ட்ரெட்மில் ஏறி நின்றுட்டு நல்ல ட்ரெட்மில் ஸ்பீட் வச்சுட்டு வேகமாக போகணும்ல, ஆஃப் பண்ணிட்டு அவன் என்னமோ கோமதி பூ அடுப்பு வாங்கியிருக்காங்க கேள்விப்பட்ட பேசிட்டு வண்டியை பிடிச்சி வந்து ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியம் நினைச்சேன் சார். எங்கள் அப்பா சொல்லுவார் உண்மையான ஆரோக்கியம். அவரால் அந்த புராணம்லாம் பேசுவார். டேய் முத்து, உன் சாப்பாடுல எந்த அளவுக்கு ஆயில் கூடுதோ, எண்ணெய் எந்த அளவுக்கு உன் சாப்பாடு ஆயில் கூடுதோ அந்த அளவுக்கு உன் ஆயில் கம்மி அப்படின்னாரு. இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுக்கணும்? கை தட்டியிருக்கணும். அது என்னுடைய பேச்சில் உங்களுக்கு என்ன வசதி அப்படின்னா, எங்களுக்கு கை தட்டு நானே சொல்லுவேன். சிலர் எங்களுக்கு சிரிக்கன்னு நானே சொல்லுவேன். அதுவும் உங்களால் முடியல, நானே கூட சிரிச்சுட்டு போறேன். உழப்பு சிரிச்ச உழப்பா போட்டோம். ஆனா நீங்க வந்துடுறது அப்படியே உட்காந்து. ஏன்னா யாரும் சில ஊர்ல பாடுபாடா வீடு விட வருவாங்க, போகும்போது பாடுபாடா இருந்திருப்பாங்க. அது மாதிரி இல்லை. என்னுடைய முதல் பணிக்கு மணி நிறைய வித்தியாசம் அப்படி இருக்கு. ஏன்னா பேசும்போது ரொம்ப கவனமா பேசுறேன் சார். ஒரு ஐசியூல ஒரு பேஷண்ட் படுத்துட்டாரு. அவர் 10 லட்ச ரூபா லாட்டரியில் விழுந்துச்சு. ஹார்ட் பேஷண்ட். அவன்கிட்ட போய் திடீர்னு என்ன உங்களுக்கு 10 லட்சம் அப்படின்னா போய் சொல்றாரு. சூழ்நிலை கட்டான சொன்ன டாக்டர் இதை சொல்லி எப்படி சொல்ல முடியும்? 10 லட்சம் படக்கு விட்டுட்டு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மைல்டா ஆரம்பிக்கும் சொல்லி நான் முரியசா சார் அப்படியா அத்தடி 2 லட்சத்துக்கு தாண்டாது போய் சரி இருந்தாலும் ஆரம்பிக்கணும்னு சொல்லி முரியசா நீ பெரிய யோகாரப்பா அப்படியா சார்? சரிங்க சார், உனக்கு ஒரு 2 லட்சம் லாட்டரி இருந்தால் என்னப்பா செய்வேன்? நான் என்ன சார் செய்ய போறேன்? என் மூத்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நிம்மதியாக கண்ணை மூடி பரவாயில்ல ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஒரு மூளை போடுவோம் புரியுதா சார் அப்படின்னா சவுண்டே சரி புரியுதா? ஒவ்வொரு ராசிக்கும் உனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வந்தால் என்ன செய்வேன்? 2வது உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்னுடைய வாழ்வின் முழு பயணம் நான் நிறைவு செஞ்சிருவேன் சார். அதெல்லாம் நம்மளுக்கு காசு போகும். இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் ஃபுல்லாக என்னன்னாலும் பரவாயில்ல. புரியுதா சார்? பெரிய யோகாரி மாத்திரம் பக்கத்தில் வச்சிருக்கியா? உனக்கு ஒரு 10 லட்சம் விழுந்து வச்சுக்க, என்ன செய்வேன் சார்? இப்படி ஒரு கஷ்டத்தில் இவ்வளோ ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 5 லட்சம் கொடுப்பேன். இப்போ எனக்கா அப்படி டாக்டர் போயிட்டாரு. சாயந்தரமே டாக்டர் வீட்டு போய் அடுத்து பண்ணிருக்கேன். பார்த்தியா, நம்ம நினைச்சா அது ஒன்று. அவர் வந்து உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி அவருக்கு உயிரவே வித்தியாசம் சொல்லலாம். அதுக்கு தான் கவனமா பேசலாம். ஒரு வெட்டரி டாக்டர் அவர் மாட்டுக்கு வந்தாலே போகுது, போய் அந்த டாக்டர் என் மாட்டுக்கு வந்தாலே போகுது, மொத்த மாட்டு கஷ்டப்பட்டு லோன்ல வாங்கினது அப்படியா வந்தாலும் போதா மணிக்கு எத்தனை மீட்டர் வாங்க போகுது சார்? இதெல்லாம் நான் அளக்க முடியுமா சார்? அவசரத்துக்கு மாத்திரை கொடுங்க சார். அந்த டாக்டர் என்ன செய்யறாரு? கால்நடை டாக்டர் ஒரு பெரிய டியூப் கொடுத்து டியூப் நடுவில் மாத்திரை வச்சு சொல்றாரு, இந்த பைப்போட ஒரு முனையை மாட்டோட வாயில வச்சு நீங்க இந்த முனையை வச்சு நடுவில் மாத்திரை வச்சு ஊதுங்க, மாத்திரை மாட்டோட வந்து வரும் ப்ராப்ளம் சார். தேங்க்யூ சார். 3/4 மணி நேரம் டியூஸ் கூட்டி ரெட்டி வந்தேன் சார். சார் என்னப்பா ஊதுனியா? நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு மாடு ஊதிருச்சு. ஐயோ மாத்திரையை வசூலத்தில் வந்து கடவுள கொஞ்சம் வேமா எடுத்து கொடுங்க. அதுதான் அந்த டயத்தில் செய்யலைன்னா மொத்தமும் ஊதிக்கு போயிருக்கணும். அவங்களுக்கு 2 சம்பவம் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் அழகா. ஏன்னா பேசும்போது சாப்பிடும்போது பேசக்கூடாது தெரியுமா? இன்னொரு விஷயம் எதுவுமே போய் கிடையாது சார். அழகான விஷயம் பாருங்களேன். எல்லாம் அந்த பழமொழியெல்லாம் எப்படி வச்சுருக்கீங்க? கல்லை கண்டா நாயை காணா. மகாபலிபுரம் அந்த கோயில் சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் நாயோட சிற்பம் செஞ்சிருப்பாங்களா, நெசத்திலே நாய் உட்காந்துருக்குமா இருக்கும். அதில் கல்லுதுங்க, நாயை கண்டா கல்லை காணா, அதை கல்லா பார்த்தீங்கன்னா நாய் கிடையாது. இப்படி சொன்னதான் அப்போ முன்னோர் அவ்வளோ விஷயம் சொல்லி போயிட்டாங்க சார். ஆனால் நம்மளே எதுவுமே கடைபிடிக்கிறது. இந்த மேடை முழுக்க முழுக்க எனக்கான மேடை மாதிரி அவ்வளோ வெளியிருந்து இவ்வளோ சிரிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ பிக்கல் பிடுங்கல் இருக்கீங்களா? ஒரு ஆள் நல்லா சிரிக்கிறாங்கன்னா டென்ஷனாக இருக்குன்னு சிரிக்க தெரியுமா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்க சிரிக்க மாட்டேன். ஒரு காலத்தில் மிகப்பெரிய சோகப்படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. நெஞ்சில் ஒரு ஆலயம், ஒரே ஒரு ஆபரேஷன் எடுத்த படம், பிரமாதமான வெற்றி. பாசம் மலர் நகைச்சுவை. அன்னைக்கெல்லாம் சோகப்படங்கள் கூட ஒரு வருஷம் ஓடிக்கும். என்ன அர்த்தம்? அவன் கூட அந்த காலத்தில் சந்தோஷம் இருந்திருக்கான். இன்னைக்கு நகைச்சுவை படம் மட்டும் தான் லேட்டாக வைங்க
எழுதும் போயிடுச்சு. நீ உட்காந்து பக்கத்தில் போட்டு உசுரை வாங்க. என்ன சிரிச்சிக்காது, என்ன ஜோக்கு, இந்த டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவரும் கேட்க விடாம இவர் கேட்க விடாம நடக்க சார். எனக்கு முதல் 19 வருஷத்துக்கு முன்னாடி தேனி பக்கத்தில் ஒரு இதுல கிராமத்தில் ஒரு 4000 பேர் மனிதர்கள் உட்காந்துருக்காங்க. அந்த ஊர் தலைவர்கிட்ட வாங்கி கொடுத்தாங்க. மழை தண்ணி இல்லாமல் எங்கள் ஊரில் சிரிச்சே ரொம்ப நாளாச்சு, ஒரு நல்ல கூட பேசிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு குறிச்சு எடுத்த முதல் பட்டியல் சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சு பேச பேச ஊரே புழுந்து சிரிச்சு மண்ணை கப்பி புழுந்து புரிண்டு இருக்காங்க. உங்களை மாதிரி திடீர்னு கூட்டத்தில் ஒரு அம்மா எந்திரிச்சு போய் 4 பேர் சப்பு சப்பு வாய முடுங்க தம்பி வெளியூர் பேசிட்டு நம்ம சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவர் என்ன கோமாளி நினைச்சீங்க, அதான் மரியாதை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படி விளக்கமா எடுத்து கூட்டத்தை சுத்தி சுத்தி வருது. தம்பி நீ வாட் பேசு, எவ்வளவு தெரியும் நான் பார்த்துக்கிறேன். முந்து விழுந்து தாய் குழப்பு கருத்து. எனக்கு முதல் மேடை எப்படி அமையுமா, இன்னொன்று வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும்னா நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவா மாத்திருங்க சார். எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்காம கொரோனா வந்துச்சு வேதனை படுறேன். அது எத்தனை பேர் சந்தோஷமா இருந்துச்சு. குளிக்கவே முடியாத கங்கை ஆத்து அள்ளி குடிக்கிற மாதிரி சுத்தமாச்சு. பாத்தீங்களா, பேச என்னை காலையில் 5 மணிக்கு